இது வருடா வருடம் செய்யப்படுகின்ற முயற்சியாகும். உங்களுக்கு தெரியும், தவக்காலம் என்பது கிறிஸ்துவுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை நினைவு கூறுகின்ற ஒரு புனித நாட்களாக காணப்படுகின்றது. இங்கே நோன்புகள் இருந்து விரதங்கள் இருந்து கத்தோலிக்கர்கள் கத்தோலிக்கர் கிறிஸ்தவர்கள் அனைவரும் இந்த தவக்காலத்தை ஒரு புனித காலமாகவே பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த புனித யாத்திரையானது இன்று பக்திபூர்வமாக சபங்கள் தப்பங்களுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சுன்னாகம் தூய அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த தவக்கால யாத்திரை செய்வது வழக்கம். அந்த வகையில் நாங்கள் இந்த வருடம் சுன்னாகத்தில் பங்குகளில் 3 ஆலயங்கள் எங்களுடைய பங்கு திருச்சபைகளாக காணப்படுகின்றது. அந்த 3 ஆலயங்களையும் தரிசிக்கும் முகமாக இன்றைய நாள் ஞாயிறு திருவழிபாடு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பவனியாக நாங்கள் 3 ஆலயங்களையும் தரிசித்து ஏழாலை உள்ள 2 ஆலயங்களும் சுன்னாகம் தூய அந்தோனியார் ஆலயத்திலிருந்து வெளிக்கிட்டு 3 பங்கு மனைகளுடைய பங்கு மக்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் இன்று யாத்திரை ஒன்றை மேற்கொள்கின்றோம். இந்த யாத்திரையின் இறுதியில் ஆலயத்தில் அங்கு நடைபெறுகின்ற திருச்சிலுவை பவனியும் நடைபெற்று அதைத் தொடர்ந்து ஆலய திருப்பலியும் நடைபெற்று இன்றைய நிகழ்வுகள் யாவும் நிறைவடையும். அந்த நோக்கில் நாங்கள் இன்று சுன்னாம் தூய அந்தோனியார் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டு இருக்கின்றோம். இந்த பவனி யாத்திரையை சிறப்பிக்கும் முகமாக எங்களுடைய அன்புக்கு மதிப்புக்குரிய அருட்தந்தை நிக்சன் கொலின் அவர்களுடைய தலைமையில் அவருடைய நெறிப்படுத்தலின் கீழ் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த பவனியானது அருட்சகோதரிகள் மற்றும் எங்களுடைய பங்கு 3 திருச்சபை சுன்னாம் தூய அந்தோனியார் ஆலய திருச்சபையினுடைய 3 ஆலய பங்கு மக்களும் ஒன்று சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை தவிர வேறு ஆலயத்திலிருந்தும் மக்கள் இந்த பவனியில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை இந்த பவனியில் மிக விருப்பத்துடனும் பக்தி நெறியுடனும் கலந்து சிறப்பித்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இயேசுநாதர் சுவாமி பூங்காவனத்தில் ரத்த வேர்வை வேர்த்ததை தியானித்து சர்வேசனுடைய சித்தத்திற்கு அமைந்து நடக்கும் வார்த்தைகளை தந்தை, உமது பெயர் தூயதேல போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் பாவங்களை செய்தபடியினாலே முழு மனதுடனே துக்கப்படுகிறேன். இனிமேல் சுவாமி திருவருடைய உதவியுள்ளார் போதும் பாவங்களுக்கடுத்த காரணங்கள் எல்லாம் விடுவேன் என்றும் கட்டி மனதுடனே வாக்கு பண்ணுகிறேன். எங்கள் நாளிலும் இயேசு கிறிஸ்து பாடுமட்டிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்
கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளை வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளை வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இது இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளை வேண்டிக் கொள்ளுமாமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். இயேசுவே, எங்களை நரகத்திலிருந்து ரட்சித்தருளும். எங்கள் ஆத்துமாக்களையும் உள்ளோம் பாதையில் வழிநடாத்தியருளும். இயேசுவே, உமது இரக்கம் அதிகமாக கிறிஸ்து விசுவாசம் உதவி